வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் மலைகளின் அரசி, சுற்றுலா பயணிகளினுடைய சொர்க்கபூமி என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற நீலகிரி மாவட்டம் தலைநகர் உதகை. இந்த உதகையினுடைய எழில் கொண்ட காட்சியினை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்தை நாடி வருவது உண்டு. வாழ்நாளில் ஒரு முறையாவது உதகையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று எந்த மனிதனுக்கும் ஆவல் இருக்கும், ஆசை இருக்கும். அதிலும் தற்போது விடுமுறை என்பதால் இன்று உதகை தாவரியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவு இருந்தது என்றும், பெண்கள், குழந்தைகள், குடும்பம் என வரத் தொடங்கினார்கள். இதிலும் தைப்பூசம், குடியரசு தினம் மற்றும் வார விடுமுறை என்று 4 நாட்கள் விடுமுறை வந்த நிலையில் ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சர்வதேச சுற்றுலா நகரமான உதகையில் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். தொடர்ந்து விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவது வாடிக்கையாக உள்ளது. கடந்த வாரம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 17ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அழைக்கப்பட்டது. வார விடுமுறை, பொங்கல் பண்டிகை விடுமுறை என 4 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வந்த நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகை வந்து குவிந்தார்கள். கடந்த ஒரு வாரமாக ஊட்டி வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் சற்று குறைந்து காணப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தைப்பூசம், குடியரசு தினம் மற்றும் சனி, ஞாயிறு என வார விடுமுறையும் விட்டதின் காரணமாக 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை வந்ததினால் காலை முதலே உதகை வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை உயர்ந்தது. தமிழகம், பிற மாநிலமான அண்டைய மாநிலமான கேரளா, கர்நாடகா, இன்னும் வடநாடு, வெளிநாடு என்று பல சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணமே உள்ளனர். இதன் காரணமாக உதகையில் சுற்றுலா தலங்கள் ஊட்டியின் அழகை கண்டு கழிப்பதற்காக வந்து குவிந்த கூட்டத்தின் கலை கட்டியது உதகை நகரம் ஊட்டி என்றும், மேலும் அங்குள்ள அனைத்து லாட்ஜுகளும், காட்டேஜுகளும் மற்றும் ரிசார்ட்டுகளும் நிரம்பி வாய்ப்புள்ள சுற்றுலா பயணிகளுக்கு வருகையால் உதகையில் உள்ள தாவரியல் பூங்கா, படகு இல்லம் மற்றும் உயரமான இடமான தொடபட்டா மலை சிகரம் போன்ற சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது நீலகிரி மாவட்டம் முழுவதுமே உறைபனி காலமாக இருக்கிறது. உறைபனி பொழிந்து காணப்படுவதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் குளிர் அதிகமாக உள்ளது. இருந்த போதிலும் வெப்ப ஆடைகள், சொற்று, பனியன் என்று அணிந்து கொண்டு சுற்றுலா பயணிகள் நகரில் வலம் வருவது ஒரு அழகை ஏற்படுத்துகிறது. குளிர் அதிகமாக உள்ளதால் வெப்ப ஆடைகள் அதிகமான விற்பனை. இந்த பனியனையும் சொற்றையும் இன்னும் குளிர் தாங்கக்கூடிய உடைகளையும் வாங்கி அணிவதனால் அந்த வியாபாரிகளும் அதிகமான மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் அடைந்துள்ளதாக தெரிவித்தார்கள். இப்படிப்பட்ட உதகை நகரத்தில் வாழ்நாளில் ஒரு முறையாவது காண வேண்டும் என்று இந்த பனி பொழியும் காலத்தில் அந்த புற்கள் மீதும், செடிகள் மீதும், மரங்கள் மீதும் விழுந்திருக்கின்ற அந்த பனிப்படரமே உலகை வாழுகின்ற மக்களுக்கு ஒரு முறையாவது எங்களுடைய அழகை வந்து கண்டுகளித்து செல்லுங்கள் என்று சொல்லாமல் சொல்லி அழைக்கிறது என்று நமது செய்தியாளர் உதகையிலே இருந்து முனைவர் ஜாம்புவான் ஜெரால்ட் அவர்கள் வர்ணனையோடு இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த மரத்துல உட்கார்ந்துக்கலாம்.
உள்ள ஆபீசர் இருக்காங்க. ரெண்டு பேர் தான் நம்ம இந்த மரத்துல உட்கார்ந்துடலாம். இத்தோடு இந்த நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வாழ்க